ධර්මහත්යද විලංගම එல்லாம் யாழ்ப்பாணம் சாமானே கரெக்டாக எப்படி நிறைய தான் கொடுக்கிறது எப்படி கொண்டு வரோம் சிட்டி இல்லையா சிட்டியா இல்லை சிட்டி இடம் ඔබතුමත් පාරේ පොඩ්ඩක් මේ පැත්තට අයියා මේ පැත්තට ඇසරෙක්කින් අරගෙන විකුණන එකට ප්‍රොමිස් වුණා කියලා තියෙනවා මේක සුදු කන්නේ සුදු හරිකෝ රියදුරු මතේ මට කියන්න මොකක්ද උනේ කියලා මතේ නතර කරා පොලිසිය ඉස්සරෙන් අත් දැම්මා ඒ කියන්නේ කවුද මේ මාත්‍යා පොලිසිය ඉස්සරෙන් අත් දැම්මා ඊට පස්සේ මේ රට ගෙන නතර කරා නතර කරනකොට එකපාර මොනවද තියෙන්නේ දාලා ලොරියට නැගලා කරදර කරා මෙයා කරදර කරලා මේ ටෙන්ට් එක ගිරුවා ටෙන්ට් එක ගිරුවා නතර කරා ගිරුවා හරි මම වත් එක්ක කතා කරන විදිහට දෙන්න මම දන්නේ නැහැ කවුද කියලා මම පොලිසියෙන් කවුද කියලා මට කියන්න කිව්වා ඔව් මම කොහෙද ID එක දෙන්න දෙන්න කරා ඊට පස්සේ මේ මාත් එකේ ID එකක් දෙන්නත් දුන්නා කවුද මේක මම ID එකවත් මොනවද බැලුවේ නැහැ අපි පාරේ මෙහෙටම ඊට පස්සේ මම ID එකවත් මොනවද බැලුවේ නැහැ මම කිව්වා මේවා කරන්න එපා කියලා ඊට පස්සේ ටෙන්ට් එක ගන්නලා ඉරුවා ගල්ලලා මේවා ගන්න කොහොමද කියලා මම කොහොමද දෙන්න බෑ ඔව් පොලිසියට කතා කරන්න පොලිසියට දෙන්න කඩපු ගල් මේක තියෙන්නේ නේද හරි එතකොට සර් මට කියන්න මොකක්ද උනේ කියලා මේක පොමෙත් නෑ හරි අයියා විනාඩියක් දෙන්න මෙහෙම ඔයා දැන් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමා කියලා පුළුවන් ද මෙහෙම බලෙන් ටෙන්ට් එකලා ඊට පස්සේ මගේ මේ ඔබතුමාලා දෙන්න ඔහොම පොලිසිය ගාවට කරලා එන්න ඔබතුමාත් දෙන්න පොලිසිය ගාවට ගිහින් පොලිසිය ගමු ඔයාලගේ මොනවද මේක කරගන්න හරි මම අර කන්දවට හෙල්ප් එකක් දෙන්න ඔය ඉස්සරහට එන්න මෙතන සෙට් එක තියෙනවා සෙට් එක ගාවින් දාලා රෝබ මම සෙට් එක දෙනවා ඔබතුමාලා දෙන්න පොලිසිය ගාවට ඔබතුමාලා පොලිසිය ගාවට 2 கிழமைக்கு முதல் சாவச்சேரி பிரதேசத்தில் இவ்வாறான மணல் அகழ்வுகள் கல் அகழ்வுகள் நடைபெறுவதாக மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த இடங்களை சென்று பார்வையிட்டு அதன் நிமித்தமாக நாங்கள் இதை எங்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று தீர்மானிப்பதற்கு இதற்காக பல நாட்களாகவும் ஆராய்ந்து அதன் பிறகு சாவச்சேரி மக்களின் வேண்டுகோளுக்கு இன்றைய தினம் சாவச்சேரி மக்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து செல்வதாக எமக்கு கூறியிருந்தார். அதே நிமித்தம் நான் இரவு 10:30 மணியளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி இதை பரிசோதித்த போது அது யாழ்ப்பாணத்திலிருந்து செல்லும் கனிய கல் ஆன அந்த கல்லை ஏற்றி கொண்டு பெர்மிஷன் இல்லாமல் ரூட் பெர்மிட் இல்லாமல் திருகோணமலைக்கு சீமெந்து ஃபேக்டரிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார். அதே நிமித்தம் உடனடியாக சாவச்சேரி போலீசினரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன். ஏனென்றால் எமது பிரதேசத்தில் நான் சென்ற சமயம் சாவச்சேரி பிரதேசத்துக்கு சென்று பார்வையிட்ட போது உண்மையாக 10-15 அடிக்கு மேலான ஆழங்களை தோண்டி இவ்வாறான மணல் அகழ்வுகளில் நடைபெற்று வருகிறது. இது இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அன்ரோ திசாநாயக்கா தோழர் அவர்களும் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார். கிளீனிங் ஸ்ரீலங்கா என்பது இந்த பிரதேசத்தை அழகுபடுத்துவது மட்டுமில்லை, எதிர்காலத்துக்கு இந்த கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற எதிர்கால சந்ததிக்கு இந்த நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இவ்வாறான ஆழமான மண் அகழ்வு நடைபெறும் பட்சத்தில் எதிர்காலம் காலத்தில் சாவச்சேரி பிரதேசமானது உப்பு நீர உகந்த நீராக மாறும். அதனால் நாங்கள் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம். முன்னே அரசியல்வாதிகள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறு அகலும் போது சாவச்சேரியிலிருந்து பிரதேச உறுப்பினர்களும் கண்டும் காணாத வகையில் இருந்தனர். நாங்கள் கண்டிப்பாக இந்த சாவச்சேரி மக்களை மீட்டு எதிர்கால சந்ததிக்கு இந்த சாவச்சேரி மண்ணை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எமது ஆட்சி காலத்தில் கடமையை பெற்றுள்ளோம்.